Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 554 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி சும்மா மாசா அவன் டீமோட வந்து போஸ்ட் எல்லாம் கொடுத்தான்ல, அதை பார்த்த ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்டோட ஆளுங்கெல்லாம் ரொம்பவும் பயந்துருவானுங்க. அவனுக்கு நல்லாவே தெரியும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹெட் குவார்டர்ஸையே கதிகலங்க வச்ச ஆளு தான் நம்ம ஆளு. அவனோட பைரட் ஷிப்புமே இங்கதான் இருக்குது அப்படின்னா மொத்த டீமோட தான் இங்க வந்திருக்கான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுல வேற ஆளுக்கு ஒரு சைடா எல்லாம் பயங்கரமா போஸ்ட் கொடுக்குறாங்க. இப்படி இவங்கள பார்த்து மத்தவங்க மட்டும் தான் பயந்துட்டு இருப்பாங்களே தவிர இந்த ஹோடிக்கு கீழே ஒரு 5-6 பேர் இருக்கானுங்களே அவனுக்கு சுத்தமா பயம் இல்ல. அதுலயும் அந்த டெருமாலாம் வண்டையா திட்டுவான். ஏன்டா போயும் ஷார்க்கோட வாய்க்குள்ளியாடா போய் ஒழிச்சிட்டு இருப்பீங்க சைல்டிஷ் பாய்ஸ், நீங்க எல்லாம் எங்கடா உருப்பட போறீங்கன்னு. அந்த ஸ்கெலிட்டன் மண்டையனையும் கூட 2 பேலஸ்ல கெட்டி போட்டிருந்தாங்கல்ல, அவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு ஒன்னும் புரியல. மக்கள்லாம் இவங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில நினைச்ச மாதிரியே வந்து சேர்ந்துட்டாங்க. ஷைலி கிட்ட இந்த மாதிரி ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் வந்துட்டாங்க, வந்து பிரின்ஸ் கிங்னு எல்லாத்தையும் காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்களா. அவளே அந்த ஸ்டார் ஹேட் பாய் இங்க வந்துட்டானான்னு மிரண்டு போய் தான் பாப்பா. ஏன்னா அவ கண்ணுக்கு இந்த ஐலாண்டையே அவன் அழிச்ச மாதிரி தான் கடைசியா தெரிஞ்சது. நம்ம பையன் வழக்கம் போல போஸ்டலா கொடுத்துட்டு என்ன ஜிம்பையே கரெக்டா வேலையை பார்த்துட்டானு கேட்பான். ஆக்சுவலா இவங்க பிளான் பண்ணபடி எதுவுமே நடக்கலையாமா, ஆனா இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ சில மணி நேரங்களுக்கு முன்னாடி சி ஃபாரஸ்ட்ல என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. அதான் நம்ம லூஃபி நான் போய் என் குரூவை காப்பாத்தி அந்த லூசு பைய ஹோடிய பொளந்து கட்ட போறேன்னு சொல்லி சண்டை கட்டினான். ஜிம்பே இல்ல நீ அவனை அட்டாக் பண்ணக்கூடாது, நான் அதுக்கு ஒன்னு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவனை தடுத்தான். இப்படியே 2 பேத்துக்கு நடுவுலயும் பஞ்சாயத்து போயிட்டே இருக்குது. நம்ம பிரின்சஸ் பார்த்துட்டு யோ நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அங்க என் அப்பாவை கொன்றுவாங்க யாம்பா. லூஃபி அதுக்கு தான் சொல்றேன், நான் போய் அவனில 4 உத விட்டேன்னா போதும் எல்லாமே சரியாயிரும்பா. ஜிம்பையால முடியல, எத்தனை டைம் தான் உங்ககிட்ட சொல்லி விளக்குறது. நமக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனதுமா. ஏன்னா சாதாரணமா 2 பேர் இருக்குது வேற, ஒரு ஃபிஷ்மேன்ஸும் ஹியூமனும் இருக்கிறது வேற. அதுக்காக தானே இவங்க பல வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஆல்ரெடி லூஃபிக்காக ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான். எதுக்குன்னா ஹோடி கிட்ட தேவையில்லாம சண்டை போடாத, லூசுத்தனமா சண்டை போடாத, உன் இஷ்டத்துக்கு சண்டை போடாதன்னு. அவன் மட்டும் அப்படி அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணானா இந்த ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, மறுபடியும் ஹியூமன்ஸ்ல ஒரு வயலண்டான ஆள் வந்துட்டான், மனுஷங்க எல்லாம் இப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிரும். ஜிம்பையை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இருக்கவே கூடாது. லூஃபி ஃபிஷ்மேன் ஐலாண்டை காப்பாத்தின ஒரு ஹீரோவா இருக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் வில்லன் ஆயிடக்கூடாது. புரியுதானவன கேமியை சாப்பிடும் அசந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்பந்தான் லூஃபியோட பதில் வேற லெவல்ல இருக்கும். ஹீரோவா போடா பரதேசி, அங்கெல்லாம் பைரட்ஸ்டா பண்ணாடம்பா. என்னடா சொல்ல வரேன்னு கேட்டா அவனுக்கு ஹீரோஸ்னா பிடிக்கும், ஆனா அவனுக்கு ஹீரோ வாங்கணும்னு சுத்தமா ஆசை இல்ல. ஹீரோனா அவனுக்கு என்னன்னு தெரியுமா, பைரட்ஸ் எல்லாம் நாங்க விருந்து வச்சு சாப்பிடுவோம், ஆனா ஹீரோஸ் எல்லாம் அப்படி கிடையாது, கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோஸ் எல்லாம் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா எனக்கு எல்லா மீட்டும் வேணும்டா, எவனுக்கு தரமாட்டேன்பா. உலகத்திலேயே ஹீரோஸ்க்கு இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுத்து யாருமே கேட்டதில்லப்பா. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில மீட்டுக்கே வந்து நிக்கிறானே பாக்கே. உடனே ஜிம்பை இருந்துகிட்டு சரி ஓகே உனக்கு எவ்வளவு மீட்டு வேணுமோ நான் அவ்வளவு தர்றேன், ஆனா நான் சொல்றத மட்டும் இப்ப கேளுமா. அடுத்த செகண்ட் ஓகேப்பா சொல்லி கேக்குறேன்பா. அடுத்த செகண்ட் அம்பிட்டு வேற ஷாக் ஆயிருவாங்க. ஆடா வீணா போனவனே சோத்து காண்டி இப்படி உடனே கச்சி மாறிட்டியாடான்னு. அப்பதான் ஜிம்பை பிளான சொல்லுவான். சிம்பிள் தான், இவன் எப்ப ஹெல்ப்னு கேக்குறானோ அப்பதான் லூஃபி வந்து அட்டாக் பண்ணணும். அது வரைக்குமே அவன் சைலண்டா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஜிம்பை, மெகலோ, பிரின்சஸ் இவங்க 3 பேரும் வாலண்டியரா பிளாசாக்குள்ள என்டர் ஆக போறாங்க. அப்பங்கும்போது எல்லாரோட அட்டென்ஷனும் ஜிம்பை மேலையும் பிரின்சஸ் மேலையும் தான் இருக்குமே தவிர மெகலோவை யாருமே கவனிக்க மாட்டாங்க. அந்த டைமுங்கும் போது தான் அதோட வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு ஆள் மட்டும் வெளியில வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண உடனே மெகலோவோட மூஞ்ச பாக்கணுமே. என்னடா மறுபடியும் என் வாய ஒரு ஹோட்டல் ரூமா யூஸ் பண்றீங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்க தெரியலையே, எனக்கு வயிறு சரியில்லைன்னு அப்படியே நடிப்பான். அதெல்லாம் யாரு கண்டுக்கிற மாதிரி இல்ல. இப்ப என்னன்னா செலஸ்டியல் டிராகன் கொடுத்த லெட்டர் அவனுகிட்ட தான் இருக்குது. அந்த லெட்டர் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னா லூஃபி இருந்துகிட்டு என்ன லெட்டர்னு கேட்பான். பின்ன அவனுக்கு எப்படி தெரியும், அவன் தான் ஸ்டார்டிங்லயே குயினோட கதையை சொல்லும் போது தூங்கிட்டானே. ஜிம்பை அப்பவுமே பொறுமையா சொல்லுவான். 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குயின் ஒட்டஹிமே செலஸ்டியல் டிராகனை பார்த்து அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி ஃபிஷ்மேன்ஸும் மனுஷங்களும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி. ஆனா அதுக்கு சிக்னேச்சர்ஸ் தேவை, அதெல்லாம் அடுத்த கதை. அண்ட் அந்த லெட்டர் கூடவே கிங்க கட்டி போட்டிருக்க கீயவும் அவனுக்கு வச்சிருப்பானுங்க. சோ அது 2ஐயும் முதல்ல ஆட்டைய போடணும். அந்த வேலையை யாரு பண்ணுவான்னு கேட்டா உடனே நம்ம நம்பி கையை தூக்குவான். அவளுக்கு தான் திருடுறது கை வந்த கலையாச்சே. ரோபின் நானும் அந்த வேலையை பார்த்துக்கிறோம், நீங்க வேற வேலை இருந்தா அதை பாருங்கப்பா. அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிங்க ஃப்ரீ பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிம்பை ஹெல்ப் பண்ணி கேட்பான். மெகலோவோட வாய்க்குள்ள இருந்து வெளியில வரணும். மெகலோ கன்ஃபார்மே பண்ணிருச்சு, இன்னைக்கு நம்ம சோலியை முடிக்க போறானுங்க. சோ இப்படி ஒரு டிராமாவை இவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, ஃபிஷ்மேன்ஸும் ஹியூமன்ஸும் சேர்ந்து தான் கிங்க காப்பாத்தி இருக்காங்க, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு நல்ல எண்ணம் வரும்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரின்சஸ உள்ள கொண்டு வரதா ஐடியாவே இல்ல. அவ பிளாசாக்கு வெளியில தான் வெயிட் பண்ணணும். ஆனா அவ அவசரப்பட்டு அடின்னு பாய்வான்னு யாரும் எதிர்பார்க்கல. அப்புறம் என்ன அந்த லெட்டரை கிங் கிட்ட கொடுத்துட்டு அவரையும் அவரோட பசங்களையும் காப்பாத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப். இது இவங்க சைடு பிளான். அண்ட் மிச்சம் இருக்க ஆளுங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் நேரா யூகு பேலஸ்க்கு போய் அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்தணும். அப்படி சீக்கிரமா அங்க போய் காப்பாத்திட்டு அவங்க நேரா பிளாசாக்கு வரணும். எதுக்குன்னா இவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக. பிராங்கி எல்லாம் அவ்வளவுதானே, மேட்டர் எங்க கிட்ட விட்டுட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம்னு வழக்கம் போல போஸ்ட் கொடுப்பான். இந்த மாதிரி பிளான் படி இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னா மக்கள் எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்க சிட்டிசன்ஸ், ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்த சிட்டிசன்ஸ் எல்லாரும்
எல்லாருமே ஜிம்பைய மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஜிம்பை லூஃபியை நம்பி இருக்காரு, அவரும் சேர்ந்து கிங்க காப்பாத்தி இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹியூமன்ஸ்ல நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு லூஃபிக்கு ஒரு நல்ல பேரும் கிடைச்சிருமா. உடனே லூஃபி தெளிவா சொல்லிடுவாங்க, பாரு இதை நான் உனக்காண்டி மட்டும் தான் பண்றேன், தேவையில்லாம மக்கள் எல்லாம் சேர பண்றாங்கன்னு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா எனக்கு அன்கம்ஃபர்டபிள் ஆயிரும், அதனால அதெல்லாம் எனக்கு வேண்டாமா. உடனே நம்ம செஞ்சு மெர்மைட் பிரின்சஸ் மட்டும் என்னைய சேர பண்ணாங்கன்னா டெவிலோட கிங்கு கூடயே போய் சண்டை போடுவேன், சேர மட்டும் பண்ணி பாருங்க இருப்பான். சரி ரைட்டு, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்ன உடனே ஜிம்பை இருந்துகிட்டு இந்த ஆபரேஷனுக்கு ஒரு கோட் நேம் வைக்கணும்பா. சஞ்சி வண்டியா திட்டுவான், ஆமாண்டா இப்ப அதான் முக்கியம், டைம் இல்ல, சட்டு புட்டுன்னு கிளம்புற வழியை பாருங்கடாமா. சோ இப்படித்தான் இவங்க பிளான் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிருப்பாங்க. யூகோ பேலஸ்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேஃப்டியா காப்பாத்தியாச்சு. அந்த டைம் பாப்பாக்கு லூஃபி நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் மேல பாஞ்சிருவான். அதுக்கப்புறம் புலம்பி தள்ளுவான், உங்க ஆளுகளால எனக்கு மண்டை காஞ்சி போச்சுடான்னு. இங்க சுத்தி இருக்க மக்களுக்கு எல்லாம் செம ஹாப்பி, ஏன்னா ஸ்டார் ஹேட் பைரட் ஒரு ஹியூமன் தான், ஆனா அவன் இப்ப இவங்க சைடு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்ல, அதுவும் பிரின்சஸ் ஷிரஹோஷி ஹெல்ப்னு கேட்ட உடனே வந்துட்டான். அப்படின்னா பாஸ் ஜிம்பையும் அவனும் சேர்ந்து தான் இந்த கண்ட்ரியை சேவ் பண்ண போறாங்க. அப்படின்னா ஸ்டார் ஹேட் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி இவங்க பிளான் பண்ண மாதிரியே மக்கள்லாம் இவங்களை நல்ல விதமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அதை பார்த்த ஜியோ, எப்பா கண்ணுகளா, இப்போதைக்கு டெம்பரரியா தான் நீங்க கிங்க சேவ் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள ஓவரா பில்டப் பண்ண வேண்டாம், நீங்க எல்லாருமே ஜஸ்ட் ஹியூமன் பைரட்ஸ் தான், அதுவும் எங்க ஏரியாக்குள்ள வந்திருக்க, கொஞ்சம் சுத்தி பாருங்கம்மா, எக்கச்சக்க பேர் நின்னுட்டு இருப்பானுங்க, இங்க நம்ம ப்ரூக்கோட தான் செம்ம காமெடி, பிரின்சஸ் கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லி வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டு இருப்பான். சரி ரைட்டு, ஒரு வழியா நம்ம எல்லாருமே ஒன்னு சேர்ந்தாச்சு, இனி எல்லாத்தையும் வெளுத்து கட்டிடலாங்கிற மாதிரி லூஃபி சொல்லிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு டருமா காண்டாயிருவான், டேய் அவன் நீ சொன்னதை மதிக்கவே இல்லடா, ஏன்டா அப்படி அசிங்கப்படுறேன், நான் கம்மியான வாய்ஸ்ல சொன்னேன், அதான் அவனுக்கு கேட்டிருக்காதுமா. இங்க செஞ்சு நான் தான் அந்த லூசு பயில காப்பாத்தினேன்னு சொல்லி பம்பரமா சுத்துவானா. ஜோரோ வந்துகிட்டு, டேய் முட்டாள் மாதிரி பேசாத, நாங்க தான் தப்பிக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சு வந்தோம், நீ எல்லாம் ஒண்ணு கிண்டலாமா. உடனே பாப்பாக்கு, டேய் இங்க ஒருத்தன் இருக்கேன், நான் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா நீங்க தப்பிச்சிருக்கவே முடியாது, தண்ணியை குடிச்சு அங்கேயே மட்டையா இருப்பீங்க, புரியுதான்னு அவன் ஒரு சைடு டாமினேட் பண்ணுவான். பாப்பாக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணானா, என்ன நடக்குதுன்னு கேட்டவனதான் எல்லா மேட்டரையும் சொல்லுவாங்க. அதான் நம்ம ப்ரூக்கு கோஸ்டா மாதிரி ஹெல்ப் கேட்டால அந்த மேட்ரு. உடனே அவனும் ஆமா அது என்னோட புது எபிலிட்டின்னு சொல்லி நடந்த மேட்டரை பூரா சொல்லுவான். அவன் பாப்பாக்கு வெட்டிட்டு போய் மேட்டரை சொல்லியிருக்கான். அடே எங்களுக்கு டைம் இல்ல, எங்களுக்கு சாவி இல்ல கத்தி தேவை, அதை மட்டும் கண்டுபிடிச்சு கூட நாங்க தப்பிக்கணும்பா. ஆனா அவன் பேயி நாயி துரத்தாத பேயி நாயின்னு கத்திக்கிட்டே ஓடுவான். அப்படி உடனே அடிச்சு போட்டு வந்து விழுவானா. டே பாப்பாக்கு நாங்க பேய் இல்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லுவான். என் பேர் எப்படா உனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம நான் எந்த பேய் கூடயும் ஃப்ரெண்ட் இல்லையே, யாரா நீ கேட்டவன லூசுத்தனமா பேசுவான். அதுக்கப்புறம் தான் தெரியும் இது நம்ம போன் மண்டையன் ப்ரூக்குன்னு. அப்புறம் அவங்கிட்ட மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லி கத்தி எடுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அதே நேரம் இங்கே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து நம்மளால காலை நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ லேட் ஆகுதே, இப்படியே விட்டா நம்ம செத்துருவோமே, டே ப்ரூக்கு டைம் ஆச்சுடா, சட்டு புட்டுன்னு வேலையை பாருன்னு கத்திட்டு கிடப்பான். சரி இப்ப கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, ஆனா மேட்டரை முடிச்சாச்சுன்னு சொல்லுவான். கரெக்டா பாப்பாக்கு சோரோவோட 3 ஸ்வாடோட வந்துருவான். ஒத்த கத்திய கொடுத்த உடனே அந்த கூண்டு எல்லாத்தையுமே வெட்டி வீசி அந்த மொத்த பில்டிங்குமே வெட்டிடுவான். தண்ணி எல்லாமே வெளியில லீக் ஆயிரும்ல. சூப்பரா ஜோரோ, அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் வெட்டுல அந்த மொத்த பில்டிங்குமே அங்க எங்கன்னு சரிஞ்சு வெளியில இருக்க தண்ணி எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிடும். அட மூதேவி ஓவரா வெட்டிட்டியடா, தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கவன ஒரு பஞ்சாயத்தும் இல்லன்னு நம்ம ஸ்டார் ஃபிஷ் தான் எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டு போவான். அடிச்சு புடிச்சு மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு நீந்திட்டே வருவாங்க. கரெக்டா இவங்க வரும்போது நம்மளும் வந்துட்டாங்க. இப்படிதான் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க. சொல்ல போனா ப்ரூக்கோட புது எபிலிட்டி தான் இப்ப இவங்களை காப்பாத்தி இருக்குது. இல்லனாலும் தப்பிச்சிருப்பாங்க, ஆனா கொஞ்சம் ரிஸ்க் ஆயிருக்கும். அதே நேரம் அந்த வில்லப்பள்ளியில பார்த்தா நம்மளுக்கு செம்மையா பீதி ஆகுது. ஏன்னா அவங்களோட கேப்டனையே நம்ம லூஃபி அடிச்சு தெரிய விட்டுட்டான். ஆனாலுமே அவனுக்கு மூஞ்சில கொஞ்சம் கூட கவலை இருந்த மாதிரியே இல்ல. ஏதோ சரியில்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஹோடிய காட்டுறாங்க. அடி வாங்கி பேன்னு கிடந்தவன் தப்புன்னு பேய் மாதிரி கண்ணை திறக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.